கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இணைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம் சார்பாக லாஸ்ட் டேஸ் லைட் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதிகளில் இருக்கும் நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு பிரதர் சுரேஷ் பீட்டரை அன்புடன் அழைக்கிறோம். பிரதர் சுரேஷ் பீட்டர், சொல்லுங்க ஐயா. ப்ரே பண்ணலாம் பிரதர். நீங்க சரிங்க, ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே, உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக. உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் நடக்கிறது போல இந்த பூலோகத்தில் நடப்பிப்பாயாக. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இந்த அருமையான மாலை வேலையில ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, நாங்கள் கேட்க இருக்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவரே எங்கள் காதுகளிலே நாங்கள் கேட்டு மற்றவர்களிடத்தில் அதை கொண்டு சேர்க்கும்படிக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இது ஆண்டவரே, சத்தியத்தை பேசுகிறதான அந்த பாஸ்டரை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த கூட்டத்தை நடத்துகிறதான அனிதா சிஸ்டர் மற்றும் ராஜா ஐயா அவர்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டு இருக்கிற அனைவரையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. அநேகர் ஒவ்வொருவரை அழைத்து வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வர தடப்பட்டு இருக்கிற மக்களையும் நீங்கள் அழைத்து வர உதவி செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. வருங்காலங்களிலே நாங்கள் இதை மிக சிறப்பாக நடத்தி முடிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பிரதர் சுரேஷ் பீட்டர். இப்போது சிறப்பு பாடலை கேட்போம். மேடம் கமலாசாமி அவர்கள் சிறப்பு பாடலை பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரம் ஆண்டவர் கொடுத்ததுக்காக அதற்கு நன்றி சொல்றேன். தம்பி ராஜாவுக்கும் அனிதாவுக்கும் நன்றி, தம்பி ஜார்ஜ் தம்பிக்கும் நன்றி சொல்றேன். பாடல் பாடும்போது ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படுத்துறோம். வாசல் கதவை தட்டுகிறாரும் இதயம் திறக்கவில்லை, தம்மந்தையை சேர்க்க அழைக்கின்றாரும் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம். பல கோடியான மனிதர்களில் உன் இதயத்தை விரும்புவதே, பல கோடியாலயங்களில் இருக்க உம்மை ஆலயம் ஆக்குவதே, பல கோடியான மனிதர்களில் உன் இதயத்தை விரும்புவதே, பல ஆலய இருக்கையிலே உன்னை ஆலயம் ஆக்குவதே, உன்னையே தேடும் உன்னதரே காண்பாய், கனிவாய் அழைக்கும் அந்த நேச கரங்களை பார். உன் வாசல் கதவை தட்டுகிறாரும் இதயம் திறக்கவில்லை, உம்மந்தைய சேர்க்க அழைக்கின்றாரும் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம். உன் தனிமையான பயணத்திலே அவர் துணையாய் வந்திடுவார், பெரும் துன்பமான வாழ்க்கையிலே மன் அமைதியை தந்திடுவார். உன் தனிமையான பயணத்திலே அவர் துணையாய் வந்திடுவார்,
பெரும் துன்பமான வாழ்க்கையிலே மன அமைதிய தந்திடுவார். உனக்காய் பரிவார் பேசிடும் இறைவன் அவர்தான் இயேசு. அன்பாய் உன்னை அழைக்கிறார், உன் வாசல் கதவை தட்டுகிறார், உன் இதயம் திறக்கவில்லை. சம்பந்தை சேர்க்க அழைக்கின்றார், உன் செவிகள் கேட்கவில்லை. ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம், ஏனோ தாமதம். ஆமென். நன்றிம்மா. ஆமென். நன்றி மேடம் சொல்லுங்க அவர்களே. இப்போ இன்றைக்கான வேத வசனத்தை வாசிக்குமாறு அனிதாவை அழைக்கிறேன். இந்த நாளுக்கான வேத வசனம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம்ம அனைவரும் பகிர்ந்து கொள்ள பிரதர் காலேப் அவர்கள் இருக்கிறார்கள். பிரதர் காலேப் வேற யாரும் இல்ல, பிரதர் தாஸ்குமார் அவர்கள் மைத்திரர் தான். பாண்டிச்சேரி பகுதியில சிறு ஊழியங்கள் செய்து வருகிறார். பிரதர் காலேப்புக்கான நேரம் இது. பிரதர் காலேப், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சிஸ்டர், நல்லா இருக்கிறோம். சரி, மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட அழைப்பிற்காகவும் நல்ல வாய்ப்பிற்காகவும் நான் ஆண்டவரையும் இந்த குழுவையும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலும் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், ஒரு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான பாடத்தை தான் என்ன செய்ய போறோம், படிக்க இருக்கின்றோம். போன முறை படிச்சது யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? போன முறை படிச்சது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்? குயிக்கா ராபிட் ஃபயர் ரவுண்டுன்னு இல்லையா, கேட்ட உடனே சொல்ற மாதிரி அந்த ரவுண்ட் இது. போன முறை ஒரு சத்தியம் படிச்சோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, நான் மைண்ட்ல இருக்க வரலங்க. அவருடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு சம்பவம், மனமாற்றம் பத்தி, மனம் மாறுதல், இதயம் பத்தி, இதயம் எப்படி மனம் மாறுறது? இல்ல, அது கூட இல்லங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி படிச்சதுதான் அது. ஆமா, இது படிச்சது முதல் படிச்சது அவரு இயேசு வருகையின் போது அவரை படிச்சோம். மைண்ட்ல இருக்கு வரலங்க, டக்குன்னு சொல்ல முடியல. ஓகே, நேமன் கேஸ் ஞாபகம் இருக்குங்களா? எப்படி அந்த குணங்கள்லாம் அவனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த கேரக்டர்லாம் எப்படி உடைஞ்சது அப்படின்றத என்ன செய்யறோம் நம்ம பாக்கணும். சரிங்களா? நான் பொதுவா ஒரு இடத்துக்கு போகும்போது உதாரணம் சொல்லுவேன் எப்பயுமே. என்னன்னா, ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி இருக்குது, சரிங்களா? நான் உங்களுக்கு குடிக்க கொடுத்துட்ட பிறகு திரும்ப நான் ஊத்துறேன்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸ் தண்ணி எப்படி இருக்கணும், கிளாஸ் டம்ளர் எம்டியா இருக்கணும், அப்படிதானே? அது மாதிரி போன முறை கிளாஸ் நிறைய வாட்டர் குடிச்சிங்க, குடிச்சிருந்தீங்கன்னா அந்த கிளாஸ் இப்ப எம்டியா இருக்கணும், அப்படிதானே? சரிங்களா? அத ஒழுங்கா குடிக்கலங்க, திரும்பி ரிவிஷன் பண்ணல. இல்ல, திரும்பி ரிவிஷன் பண்ணல. அத என்ன பிரச்சனை, ஒழுங்கா குடிக்கல. இப்ப நான் ஊத்துற தண்ணி எங்க போயிடுனா கிளாஸ்க்குள்ள போகாது, வெளியே போயிடும், அவ்வளவுதான். ஆமா, அதுலயே இருக்கிறதுனால கீழே போயிடும். கரெக்ட். ஆமா, சரிங்களா? வெரி குட். அதனால நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு முறையும் படிக்கிற அந்த சம்பவங்கள் சத்தியங்கள் நம்முடைய மனதுல பதிந்து அது வாழ்க்கையா மாறும் பொழுது அது கண்டிப்பா மனசுல இருக்கும். சரிங்களா? யாரும் நீங்க மறந்துருப்பீங்களே தவிர யாரும் மற்றபடி அதை பிராக்டிஸ் பண்ணாம இருக்க மாட்டேன்றதுலாம் கிடையாது. ஒரு திடீர்னு கேட்குமா நிச்சயமா மனசுக்குள்ள வராதுதான். பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், மனசுக்குள்ள அதை பதிய வைக்க பிரயாசப்படும். சரிங்களா? என்னுடைய ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். சிஸ்டர் ஸ்கிரீன் ஷேரிங் எனக்கு கொடுத்துட்டாங்க.
ஓகே, இன்னைக்கு நம்ம படிக்க போற தலைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம், யாராவது சொல்ல முடியுமா? திராட்சை என்னுடைய டாபிக் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? The foxes that Little foxes that Spoils. spoils. ஓகே, கெடுக்கக்கூடிய சிறு நரிகள் அல்லது குட்டி நரிகள் போட்டிருந்தாங்க சிஸ்டர், சரிங்களா? ஓகே சரி, இப்ப என்ன படிக்க போறேன்னு சொன்னா, அந்த சாங் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டு புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் வசனம் 15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். ஒரு விஷயத்த சாங் ஆஃப் சாலமோன்ல எழுதுறாங்க. என்னன்னா, உன்னை பிடிக்க சொல்றாங்க. ஏன் பிடிக்க சொல்றாங்கன்னா, நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே, சரிங்களா? அதாவது நம்ம திராட்சை தோட்டத்துல சீக்கிரம் கனி வரப்போகுது. அந்த கனிக்கான அறிகுறிகள்லாம் தெரியுது, பூ பிடிக்குது, பிஞ்சு வருது. ஆனா ஒரே ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துன்னு சொன்னா, அங்க சில நரிகள்லாம் இருக்குது, குழி நரிகள்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னு சொன்னா, அந்த திராட்சை தோட்டத்தை கெடுத்து போயிடும். அதனால பிஞ்சும் பூவும் கனியா மாறுவதற்கு முன்னாடி இந்த குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நம்ம என்ன செய்யணும், பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப ஏன் பிடிக்கணும்னு சொல்றாங்க? கனி வரக்கூடிய சமயமா இருக்குது. அந்த கனி வரக்கூடிய சமயத்துல இது இருந்துச்சுன்னு சொன்னா கனி வராது, சரிங்களா? சரி, இப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன இன்னைக்கு படிக்க போறோம்னா, திராட்சை தோட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி சங்கீதம் 1ல சொல்றாரு இல்லையா, அதினதின் காலத்திலே அதினதின் கனியை தரும்னு சொல்றாரு இல்லையா, அது போல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பருவத்திற்கும் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளாகி குணங்களை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனா கனி வரக்கூடிய சமயம் வரும்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த திராட்சை தோட்டமாக நம்முடைய இருதயத்துல ஏதோ சில சிறு நரிகள்லாம் இருக்குது, ஏதோ சில குழி நரிகள்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த பூவு பிஞ்சியும் கனி வராதபடிக்கு அதை தடை செய்து போடு விடுகிறது அல்லது கெடுத்து போடு விடுகிறது, சரிங்களா? என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, எது அந்த சிறு நரி? நம்முடைய இருதயம் தான் திராட்சை தோட்டம், நம்முடைய கனிகள் தான் நம்முடைய குணங்கள் அப்படின்னு சொன்னா, இந்த குணங்கள் உருவாகாதபடிக்கு, இந்த குணங்கள் வராதபடிக்கு இந்த கெடுக்கக்கூடிய சிறு நரிகள் என்ன, அந்த குழி நரிகள் என்ன என்பதுதான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம், சரிங்களா? என்னுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, இதுல உப தலைப்புன்னுவாங்க இல்லையா, உப தலைப்பு என்னன்னு சொன்னா யூகம், சரிங்களா? அந்த ஒரு குழி நரி, நிறைய குழி நரிகள்ல ஒரு குழி நரி எதுன்னு சொன்னா அசம்ஷன், யூகம். இந்த யூகம் என்கிற ஒரு குணம், சரிங்களா? நம்ம நிறைய நேரத்துல ஒரு விஷயத்துல யூகம் செய்வோம் பாத்தீங்களா, இது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, இது நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இதுக்கு, இப்படி நம்மளாம் கெஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. இந்த யூகம் என்கிற ஒரு சிறு நரி, சரிங்களா, இல்ல ஒரு குழி நரி எப்படி திராட்சை தோட்டத்தை கெடுக்கும் அப்படின்றதான உதாரணங்களை இன்னைக்கு படிக்க போறோம், சரிங்களா? சோ அப்ப ஒரு குணம் என்னன்னு சொன்னா, மனுஷனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய குணம் ஒரு காரியத்துல யூகம் வைக்கக்கூடிய விஷயம், சரிங்களா? எதனா ஒண்ணு நடந்ததுன்னா இது ஏன் இப்படி நடந்துச்சு, அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ, அவங்க பேசின பிறகுதான் இவங்க வந்தாங்க, அப்ப இதெல்லாம் பேசியிருப்பாங்களோ, அப்படி நிறைய கெஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. இந்த யூகம் செய்தால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா நிறைய நேரத்துல ஒரு நல்ல உறவை நம்ம வைக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அந்த உறவு அழகா கனிந்து மலரக்கூடிய நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த உறவே இல்லாம பண்ணிடுது. ஒரு சமாதானம் என்ற குணத்தை நம்ம காமிக்க ஆசைப்படுறோம், ஆனா அந்த குணம் பிஞ்சு விட்டு காய்ச்சி அப்படியே வரும், ஆனா அது கனியா வராது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குழி நரி வந்து அதை எடுத்து போட்டுரும். இப்படி நிறைய குணங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஏற்ற குணங்களை வெளிப்படுத்த ஆசைப்படுவோம், அதை ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த சிறு நரிகளாகிய சில குணங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா அதை கெடுத்து போடுகிறது. அதுல ஒரு குணம் எதுன்னு சொன்னா, ஒரு நரி எதுன்னு சொன்னா யூகம், சரிங்களா? 1 பேதுரு 1:13 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து. இப்ப நம்ம மனசை எப்படி வச்சிருக்கிறோம்னு பேதுரு சொல்றாருன்னா, அதை நீங்க நல்லா கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க. ரொம்ப எப்பொழுதுமே ஷார்ப்பா சரியா யோசிக்கக்கூடிய ஒரு மைண்டை வச்சுக்கோங்கன்னு சொல்றேன், சரிங்களா? சோ அப்ப இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, சிறு நரிகள் தோட்டத்தை கெடுக்க போகுது. தோட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கை, பூவும் பிஞ்சுமா இருக்கக்கூடிய நம்முடைய குணங்கள். இந்த குணங்களை கெடுக்கக்கூடிய இன்னொரு விஷயங்கள் எதுன்னு சொன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறான சில மனதினுடைய தோன்றக்கூடிய சிந்தனைகள். அதுல ஒண்ணு எதுன்னு சொன்னா யூகம். இந்த யூகம் என்ன செய்யும் அப்படின்றத என்ன செய்ய போறோம், நம்ம
படிக்க போறோம். ஒரு 4 சம்பவங்கள் பைபிள்ல இருந்து படிக்க போறோம். அங்க யாராவது அவங்க கெஸ் பண்ணாங்களா, யூகம் பண்ணாங்களா, அப்படி யூகம் பண்ண போய் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு 4 சம்பவங்கள், எவ்வளவு ரத்தன சுருக்கமா பேச முடியுமோ நான் பேசுறேன். ஏன்னா 4 சம்பவங்கள் கொஞ்சம் பெரிய சம்பவங்கள் தான். பட் நம்ம என்ன செய்யலாம், ஜெபத்தோட ஆண்டவருடைய ஒத்தாசையோடு படிக்கலாம். சரி, முதல் சம்பவம் எங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாமின் வாழ்க்கையிலிருந்து. அதாவது இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 2 கோத்திரம் யூதா என்கிற ராஜ்யமாக மாறுகிறது. 10 கோத்திரம் இஸ்ரவேல் ராஜ்யமாக மாறுகிறது. இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு வரக்கூடிய முதல் ராஜா யாருன்னு சொன்னா எரோபெயாம் என்கிற ராஜா. எரோபெயாம் என்கிற ராஜா, இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம், இந்த யூகம் என்கிற குள்ளநரி, சிறுநரி, குழிநரி வேலை செஞ்சுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செஞ்சுதுன்னு சொன்னா என்ன விளைவுகள் வந்துச்சு, நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சரி. எங்க வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எரோபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 38வது வசனம், நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் என்றார். சரிங்களா? சரி, இப்ப இந்த எரோபெயாம் என்கிற ராஜா கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தைகள். இப்போ ஒரு கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுறேன். சரிங்களா? சில கேள்விகள். எரோபெயாம் என்கிற ராஜா, சரிங்களா, அவனுக்கு கிடைக்கப்பெற்ற ஸ்லாக்கியங்கள் என்ன? முதல் கேள்வி பாருங்க. இவரை ராஜாவா ஆண்டவர் கொண்டு வராரு. இவருக்கு முன்னாடி இவருடைய அப்பா ராஜாவா இருந்தாரா? இவர் ராஜா வம்சத்தின் வழியா அரியணை பெற்றுக் கொள்றாரு. இவர் ராஜா வம்சத்துக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாதா? ராஜவம்சத்துக்கு சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் கிடையாது. யாரும் சொன்னா சாலமோனுடைய அரண்மனையில வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாள், அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரனுக்கு ராஜ்ய பாரத்தை ஆளுகை செய்வதற்கான எந்த ஒரு ஸ்லாக்கியமும் கிடையாது. எங்க அப்பா ராஜா, நானும் ராஜாவா போறேன், எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொடுங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் ராஜ வம்சத்தில் அந்த வழியில வராதவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா சிங்காசனத்தை கொடுக்கிறாரு. 2வது, இவரை ராஜாவாக தெரிந்து கொண்டது யார்? இவரா கேட்டாரா, இல்ல ஏன்னா யாரா சொன்னாங்களா, ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? யார் சூஸ் பண்ணது? ஆண்டவர் தாமே என்ன செய்யறாரு, சூஸ் பண்றாரு. சரிங்களா? 3வது பாருங்க, இவருக்கு ராஜ்ய பாரத்தை கொடுத்தது யார்? அந்த 12ல இருந்து 10 எடுத்து கொடுத்தது யாருன்னா, இவர் போய் சண்டை போட்டு அந்த ராஜ்யத்துல பிடிக்கல, கோத்திரத்துல பிடிக்கல, ஆண்டவர் என்ன செய்யறாரு, 10 இவருக்கு தராரு. 4வது கேள்வி, இவருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வசனத்துல எப்படி இருக்குன்னா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா, நான் உன்னோடு இருந்து உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை சூஸ் பண்ணிருக்கிறேன், நான் உன் கூட இருப்பேன், உனக்கு ராஜ்யத்தை நான் கொடுத்திருக்கிறேன், நான் உன்னோட இருந்த இஸ்ரவேலை உனக்கு நிலையான வீட்டை கட்டி தருவேன், அப்படின்னா என்னைக்குமே நீ ராஜாவா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நிலையான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தார். இதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். சரி, இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு வாக்கு தத்தத்தோடு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்ததுன்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் தாமே அவனை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் தாமே அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆனா அவன் என்ன செய்யறான் பாருங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் யாரா வாசிக்கிறீங்களா எனக்காக? இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாயிருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெஹெபோயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெஹெபோயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொன்னா, இவர் 10 கோத்திரத்துக்கு ராஜா. ஆனா எருசலேம் எங்க இருக்குதுன்னா இன்னொரு ராஜா இருக்கு பாத்தீங்களா, வட ராஜ்யம். இந்த 2 கோத்திரம் இருக்கு பாருங்க, அந்த கோத்திரத்துலதான் எருசலேம் இருக்குது. அப்ப எல்லாம் பண்டிகைக்கு எங்க போவாங்க? எருசலேமுக்கு போவாங்க. இவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த ஜனங்கள்
எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்கள் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அங்க ஒரு ராஜா இருக்கிறான், அவன் சாலமோனுடைய பையன். அங்க போறதுனால இந்த ராஜா சூப்பரா இருக்கு, இந்த ராஜா நல்லா ஆட்சி செய்யறாரு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க அங்க போயிடுவாங்களோ, இல்ல அந்த ராஜாவை எங்க கூட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, இப்படி எதனா நடந்துச்சுன்னா என்ன கொன்று போட்டுருவாங்க, அப்ப எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன வாசிக்கிறோம், என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். என்ன செய்யறாங்க, கெஸ் பண்றான். எல்லாம் மக்கள் போறாங்க, அங்க வருஷத்துக்கு 3 முறை எருசலேமுக்கு போய் ஆகணும், போனா அந்த ஊரை பார்ப்பாங்க, ராஜ்யத்தை பார்ப்பாங்க. அப்புறம் ஒருவேளை அந்த ராஜா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒருவேளை அவனை இங்க கொண்டு வந்து வச்சு நம்மளை கொண்டுருவாங்களோ, இல்ல இவங்கெல்லாம் அங்க போயிட்டு நம்மளை ஒன்னிலாம் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு இவனுக்குள்ளாகவே ஒரு சிந்தனைகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சுருக்கமா சொல்றேன், பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை நீங்க பின்னாடி வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 12:27 என்ன இருக்குன்னா, இவன் விக்கிரக ஆராதனை செய்ய ஆசைப்பட்டான், தான்ல ஒரு கண்ணுக்குட்டியும், அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பெத்தேல், சரிங்களா, அங்க ஒரு கண்ணுக்குட்டியும் வச்சு, நீங்க எருசலேமுக்கு எல்லாம் போக வேண்டாம், இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னா வழிபடலாம்னு சொல்லிட்டு ஜனங்களை தேவனுடைய பிரமாணத்தை மீறும்படி செய்தான். ஆண்டவர் தானே எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தாரு, அவர் தக்க வைப்பார்ன்ற நம்பிக்கையை என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா ஆண்டவர் பேர்ல இழந்து போயிட்டான். இப்ப இங்க 2 கண்ணுக்குட்டியை வச்சுட்டான், ஒண்ணு தான்ல, இன்னொன்னு பெத்தேல்ல. யாரும் நீங்க எருசலேமுக்கு போக வேண்டாம், இங்கேயே வழிபடலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை வழிபடுறதுக்கு எல்லாரையும் ஊக்குவிக்கும் பொழுது அதுக்கு யார் வேலை செய்வா? ஒரு ஆசாரியர் தேவை இல்லையா? அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா லேவியர்களுடைய சிலர் பேர் எடுத்து என்ன செய்யறான்னா இந்த ஊழியத்துக்கு அவன் சில பேரை நியமிக்கிறான். அப்ப லேவிய ஊழியமும் பாதிப்படைந்து நிறைய பேர் இங்கே இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் பாருங்களேன், ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு, நல்ல ஒரு ராஜ்ய பாரத்தை கொடுத்தாரு, அவர்தாமே வாக்குத்தத்தம் செய்தாரேப்பா, நான் உன்னோட இருப்பேன், நீ கவலைப்படாத, நிலையான வீட்டை நான் கட்டுவேன்னு சொன்னார். ஆனா இவன் என்ன செய்யறான்னு சொன்னா சூழல்களை பாக்குறான், எல்லாரும் இங்க போறாங்க, அங்க போனா என்ன நடக்கும், இவனா ஒரு காரியத்தை கெஸ் பண்றான், யோசிக்கிறான், சிந்திக்கிறான், சிந்திச்சு செயல்பட ஆரம்பிக்கிறான், எல்லாமே தாறுமாறா போகுது, எல்லாமே தாறுமாறா போகுது. என்ன நினைச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு? இவன் அப்படி யோசிச்சதுனால தேவனை விட்டு வழி விலகி சுய எண்ணங்களின்படி நடக்க செய்யும். இவனுடைய வாழ்க்கையில அந்த யூகம் பண்ணக்கூடிய ஒரு குள்ள நிறைய அனுமதிச்சான், அதை பிடிக்காம விட்டுட்டான். அந்த யூகம் என்ன ஆச்சுன்னு சொன்னா யோசி தேவனை விட்டு வழி விலக செஞ்சது. தேவன் தாமே வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாரு, ஆனா அந்த வாக்கு தத்தங்களை நம்பாதபடிக்கு அந்த யூகம் என்ன பண்ணிடுச்சுன்னா அவனை இந்த வாழ்க்கையில வேலை செஞ்சிடுச்சு. 3வது பாருங்க, யூகம் என்ன செய்யணும், பரவும். இப்ப நான் உன்னை சொன்னேன்னு சொன்னா அது இன்னொரு சொல்லும்போது இன்னொரு பரவும், மற்றவர்களையும் இந்த வலையில் விழ செய்தது. எல்லா அந்த 10 கோத்திரத்தாரும் எருசலேமுக்கு போகல, எல்லாரும் பெத்தேல்ல வணங்குறாங்க, தான்ல வணங்குறாங்க, இப்படி எல்லாரையும் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா இவனுடைய வலையில சிக்க வச்சது. கடைசியாக பாத்தீங்கன்னா தேவ ஊழியமும் ஊழியர்களும் பாதிக்கப்பட்டார்கள். இப்ப முதல் சம்பவம் பாருங்க, நம்ம மனதின் அறைய கட்டலன்னு சொன்னா என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? அந்த சூழலுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது, நிதர்சனமான சூழல் தான். எல்லாரும் அங்க போவாங்க, ஆசிரிக்க போவாங்க, பண்டிகைக்கு போவாங்க, உண்மைதான். ஆனா அவங்க பண்டிகைக்கு போறதுனால இது நடந்துருமா? இவனா யோசிக்கிறான், அப்படியா இப்ப நினைச்சிட்டு என்ன பண்றது, ரைட் நம்ம முன்னெச்சரிக்கை வேலை செய்வோம், இங்கே ஒரு விக்கிரகத்தை செய், இங்க ஒரு விக்கிரகத்தை செய் அப்படின்னு முன்னேற்பாடா செய்யும் பொழுது அது தேவன் பேர்ல இருந்த நம்பிக்கைய, தேவனுடைய வழிவிலகலை, தேவனை விட்டு வழிவிலக செய்யும்படி அவனை செஞ்சது. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயம், ஒரு விஷயம் உண்மையா நடந்தாலும் அது அவனுக்கு பாதகமா கிடையாது. ஆனா இவனுடைய எண்ணங்களை அவன் சரியா கட்டாததுனால, அந்த எண்ணங்களை அவன் சரியா யோசிக்காததுனால என்னாச்சுன்னு சொன்னா யூகம் அவனுக்குள்ள கிரியை செய்து தேவனை விட்டு வழி விலக செய்தது. சரிங்களா? என்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன், நம்ம சுத்திலும் நிறைய இன்னைக்கு சம்பவங்கள் நடக்கும், உண்மைதானே? நிறைய நேரத்துல நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? திடீர்னு உட்காந்து யோசிச்சுட்டு பத்திட்டு கல்ல அழுவோம். என்னன்னு கேட்டா, என்ன அழுவுறேன்னு கேட்டா, இல்ல ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்ன பண்றது, என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் யோசிச்சிருக்கோமா இல்லைங்களா? சரிங்களா? திடீர்னு ஒரு யதார்த்தமான எண்ணங்கள்லாம் வரும். ஒருவேளை எனக்கு வயசு 40 மேல ஆயிடுச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்றது, எங்க அக்கௌண்ட் இருக்கு, இதெல்லாம் நான் இன்னும் சொல்லவே இல்லையே. நம்மளா யோசிச்சு என்ன செய்வோம்னா வராததே வர விஷயம் போல. அது என்ன செய்யும், ஆண்டவர் பேர்ல இந்த நம்பிக்கை இழக்க செஞ்சிரும். அடுத்தது ஆண்டவர் தான் சொல்றாரு, உனக்கு நான் எல்லாம் உன் கூட இருக்கிறேன், உன்னை கீழாக்குவல் மேலாக்குவேன், எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்குது, எதையுமே நம்ம செய்யாத மனசு.
ஆமா அதெல்லாம் அவருக்குதான் பொருந்தும், நமக்கெல்லாம் ஒண்ணும் பொருந்தாது. அப்படி என்ன செய்வோம்னு சொன்னா, நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி நடக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அது தேவனை விட்டு வழி விலக செய்யும். நம்மளை சுத்தி நடக்கிற சூழல் உண்மையா இருக்கலாம், ஆனா அது நமக்கும் வருமானு பார்த்தா நமக்கு வராது, சரிங்களா? ஆனா இந்த யெரொபெயாம் என்ன செய்யறான்னு சொன்னா, இதெல்லாம் ப்ராசஸ் பண்றான். மனசு இப்படி எல்லாம் போச்சுன்னா என்ன நடக்கும், இப்படி நடந்தா என்ன நடக்கும் யோசிச்சு யோசிச்சு கடைசியில இவன் தேவனை விட்டு வழி விலகி போனான். ஆண்டவரை நம்பாதபடிக்கு ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டான். அப்ப யூகம் எவ்வளவு பெரிய கெடுதலை செஞ்சிருக்க பாத்தீங்களா? குள்ள நிறைய பயங்கரமா வேலை செய்து பாத்தீங்களா? அதனால அதை பிடிக்கணும்ன்றார் ஆண்டவர், சரிங்களா? ரெண்டாவது சம்பவத்துக்கு வரலாம். ரெண்டாவது சம்பவம் என்னன்னு சொன்னா, ரொம்ப அற்புதமான சம்பவம். இது என்னன்னா, யோராமுடைய வாழ்க்கையில இருந்து, சரிங்களா? இஸ்ரவேலின் ராஜா யோராமுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சம்பவம். என்ன சம்பவம்னு சொன்னா, நாகமான் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு லெட்டரை கொண்டு போயிட்டு ராஜா யோராம்கிட்ட கொடுக்குறான். இது மாதிரி எனக்கு குஷ்டரோகம் இருக்குது, எனக்கு சுகப்படுத்தும்படி எங்க ராஜா உங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காருன்ட்டு லெட்டர் கொடுக்குறான், சரிங்களா? அந்த லெட்டர் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் இந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்திலே ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. ராஜா லெட்டர் இருக்கிறப்ப என் சர்வன்ட் வராப்புல அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிடுங்கன்ட்டு. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான், சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்காக வந்திருக்கு லெட்டர்? இப்ப குஷ்டரோகியோட தான் லெட்டர் வந்திருக்கு, லெட்டர் மட்டும் தனியா வரல, அப்படிதானே? குஷ்டரோகி தான் லெட்டர் கொண்டு வந்திருக்கிறாரு. எப்பா நான் குஷ்டரோகமா இருக்கிறேன், உங்க ஊர்ல வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு போயிட்டோம் நாங்க, அந்த பொண்ணு தான் சொல்லி அமைச்சிருக்குது, இங்க யாரோ ஒருத்தர் சுகப்படுத்துவாராமே, அதுக்காக வந்திருக்கிறப்ப எங்க ராஜா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காருன்னு சொன்னா வாங்கிட்டு என்ன செஞ்சிருக்கணும்? அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதனா விசாரிச்சிருக்கணும். ஆனா இவன் என்ன நடக்குது பாருங்க, யோராமுடைய அனுபவத்துல என்ன விஷயம் நடந்திருக்கு பாருங்க. இவன் ஊர்ல இருந்து புடிச்சிட்டு போன பொண்ணுதான் சொல்லியிருக்காப்ல, நீங்க எங்க ஊருக்கு போனா அங்க ஒரு தீர்க்கதரிசி சுகப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சிறுமிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடிமைத்தனத்துல இருக்கிற சிறுமி சொல்றாப்ல, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் சுகம் தருவாரு போங்கன்றாப்ல. அந்த ஊர்ல யாரு இருக்கிறான்னா ராஜா இருக்கிறார். ராஜாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. தூரத்துல சிறுமிக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அடிமைத்தனத்துல அந்நிய தேசத்துல இருக்கிற சிறுமிக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்கதான் யார் இருக்கிறான்னு சொன்னா தீர்க்கதரிசி இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தீர்க்கதரிசி உடன் இருக்கிறார், அப்படிங்கிறது ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே எலிஷா என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அற்புதத்தை செய்ததை யோராம் அப்படியே கண்கூடா பார்த்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்க அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, காற்றும் வராது, மின்னலும் வராது, இடியும் வராது, ஆனா தண்ணி வரும், மழை வரும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவார் எலிஷா. அதே மாதிரி வந்துடும் வச்சுக்கோங்களேன். அப்ப எலிஷா மூலமா நேரடியான அற்புதத்தை பார்த்த அனுபவம் இருக்கிறது. அற்புதம் செய்யக்கூடிய எலிசா தாமே அந்த ஊர்ல இருக்கிறாரு. அந்த சிறு பெண்ணுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா இந்த ஆளுக்கு என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. அப்ப ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு அப்படின்னு சொன்னா, ராஜா உன்னை சுகப்படுத்துறதுக்காக உங்ககிட்ட அனுப்பி இருக்கிறாருப்பா, நீ எப்படியாவது ஒரு உங்களுடைய தீர்க்கதரிசி சொல்லி சுகத்தை வாங்கி கொடுத்துருன்னு சொல்றதுக்காக வந்திருக்க. அந்த லெட்டரை இவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? என்ன வார்த்தை வாசிச்சோம் நம்ம? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான். நன்மை செய்ய வந்த ஒரு வாய்ப்பை இவன் எப்படி பார்த்துனா, இது டேஞ்சர்டா, இது நமக்கு பெரிய ஆபத்து இருக்கு போல இருக்குடா நினைச்சிட்டு என்ன பண்ணான்னு சொன்னா, தவறா கெஸ் பண்றான், தவறா யூகம் பண்றான். ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இந்த ராஜா போறாரு. யதார்த்தமான சம்பவங்கிறது, உண்மையான சம்பவம். ஆனா இவன் இத பரிசீலனை பண்ணாம ஏன் அனுப்பியிருக்கிறாரு? நம்ம ஊர்ல தீர்க்கதரிசியால செய்ய முடியுமா, விசாரிச்சு பார்க்கலாமே அப்படின்னு விசாரணையை மேற்கொள்ளாம, எலிசாவை கூட்டு கேட்காம, எலிசா செஞ்ச அற்புதத்தை யோசிப்பதா இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும், அப்ப இதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை பெறாம இவன் வேற ஒரு மைண்ட்ல அதை ப்ராசஸ் பண்றான். இந்த லெட்டர் ஏன் தெரியுமா வந்திருக்குது? நமக்கு அகெயின்ஸ்டா தான் வந்திருக்குது, இது நம்மளை பழி வாங்குறதுக்காக வந்திருக்குது, நம்மளை விரோதிக்கிறதுக்கு இவன் என்ன செய்யறான்னா இந்த வழியில வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் தப்பா யோசிக்கிறான், வேற மாதிரி யூகம் பண்றான். ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, விளைவு என்னன்னா, தேவன் மகிமைப்படும்படியான வாய்ப்பை தவற விட்டார். அன்னைக்கு ஒருவேளை இவன் அந்த லெட்டருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தான்னு சொன்னா, இன்னும் ஆண்டவர் மகிமைப்படும்படியான ஒரு வாய்ப்பை அவர் இன்னும் அழகா பிரசவமா பண்ணிருப்பார்.
சரிங்களா? ரெண்டாவது, தேவன் செய்த அற்புதங்களை அவர் மறந்து போனார். இதுக்கு முன்னாடிதான் காற்றும் இல்ல, இடியும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது, மேகமும் இல்ல, மந்தாரமும் இல்ல, மழை வந்துச்சு. அத பார்த்ததையும் அவன் என்ன செஞ்சுட்டான்? மறந்து போயிட்டான். பாருங்க, தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தவும் பிறரை ரட்சிக்கவும் கூடுமான சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. சரிங்களா? என்ன பாடத்தை இந்த 2ஆம் சம்பவத்துல படிக்கிறோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு எதனால ஒரு விஷயத்தை நேரிட செய்கிற பொழுது நம்ம எப்படி பாத்திரக்கூடாது தெரியுமா? அத நமக்கு எதிர்மறையான ஒரு விஷயம்தான் அப்படின்னு நினைச்சு பாத்திரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அது ஏதோ ஒரு நன்மை இருக்கணும்ன்றதுக்காக அனுப்புறார். இந்த ராஜாவுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தரணும், ராஜாவுக்கு அது ஒரு பெரிய நன்மை இருக்குன்றதா ராஜா வழியா அந்த நாகமான் போறோம்னு ஆண்டவர் பிளான் பண்ணியிருந்தார். ஆனா அந்த பிளான இந்த ராஜா எப்படி பார்த்துட்டாரு தெரியுமா? நமக்கு விரோதமான ஒன்றா பார்த்துட்டாரு. இது நமக்கு சாதகம் கிடையாதுப்பா, இது நம்மளுக்கு அழிக்கிறதுக்கு, நம்மள பகைக்கிறதுக்கான சந்தர்ப்பமா பார்த்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை ஒரு விஷயம் நம்மளை சேருகிற பொழுது, இது ஏன் தெரியுமா வந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது தெரியுமா, எல்லாம் நம்மளை விரோதிக்க போறாங்க, நமக்கு எதிரடியா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நன்மை செய்ய வரக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம தேவனோடு இல்லாததுனால நம்ம மனசை வேற மாதிரி அதை யோசிச்சு யூகித்து நாம அந்த நபருக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மையை இழந்து போயிடுறோம். நாமளும் என்ன செய்யறோம்னு சொன்னா ஆண்டவருடைய நன்மைகளை இழக்கிறதுக்கு ஆயத்தமாயிடுறோம். இப்ப முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, வராத ஒண்ணு வந்துருமோன்னு நினைச்சு வழி விலகி போனான். ரெண்டாவது, வந்த விஷயம் அது நம்மளுடைய நன்மைக்கு தான் என்பதை மறந்துட்டு அது வேற எதுக்கோ வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு சொன்னா ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டான். பாருங்க, யூகன்ற குள்ளநரி அந்த கனியை கொடுக்க கூடாதபடிக்கு எவ்வளவு அழகா தடை செய்துன்றத பார்க்க முடியுது. 3ஆவது சம்பவத்துக்கு வருவோமா? 3ஆவது சம்பவம், சரிங்களா? 3ஆவது சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும், சவுல் தாவீது. சரிங்களா? இந்த இன்னொரு நாள் நம்ம தனியா படிப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு இந்த யூகத்துக்காக இதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் படிக்கலாம். பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையா பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு வெசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்குது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். சரிங்களா? பொறாமையோடு பார்த்தான் இருக்கும். சரி, இப்ப கேள்வி, சவுலும் தாவீதும் எப்படி இருந்தாங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாங்க, இதுன்னு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. தாவீதை எங்கேயுமே அனுப்ப மாட்டாரு, சவுல வீட்டிலே வச்சிருப்பாரு, அவனுடைய ஆபத்துல உதவி செய்வாரு, அவனுடைய தீ ஆவி வரும்போதெல்லாம் இவர் தான் சுரமண்டலத்துல வாசிச்சு பாட்டு பாடி அதுல இருந்து மீட்பை கொடுப்பாரு. இப்படிப்பட்ட நல்ல ஒரு பிணைப்புல இருந்த, நல்ல நட்புல இருந்த இந்த உறவு எப்படி பிரியுது பாருங்க. என்ன நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீதை போட்டியாளராக சவுல் பார்க்கிறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாவீது என்ன செய்யறாங்க? போட்டியாளராக பாக்குறான். இவனை ராஜாவா மாத்திருவாங்களோ, எனக்கு 1000ன்றாங்க, அவனுக்கு 10000ன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை போட்டியாளரா பாக்குறான், தாவீதை போட்டியாளரா பாக்குறாரு. அடுத்தது, தாவீதை கொலை செய்யும்படி தீர்மானிக்கிறான். சரிங்களா? நீங்க பக்கத்துல அந்த வசனம் போட்டுக்க, நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்தது, தாவீதை யார நேசிச்சானோ அவங்களையும் என்ன செய்யறான்னு சொன்னா பகைக்க ஆரம்பிக்கிறான். ஜோனத்தான் தாவீதை நேசிக்கிறான், ஜோனத்தானை கொலை செஞ்சிருவான்றான். அவங்க பொண்ணு நேசிக்கிட்டா அவளையும் என்ன பண்றோம்? வெறுத்துருவான்றான். இப்படி மனைவி ஆசாரியர் யாரெல்லாம் தாவீதுக்கு பட்சமா இருந்தாங்களோ எல்லாரையும் சவுல் ராஜா என்ன செய்யறாருன்னா பகைக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, இப்ப கேள்வி, எப்படி ஒரு நல்ல நட்பு, நெருக்கமான ஒரு உறவு, நன்மை செய்யக்கூடிய உறவு, பேருதவி செய்யக்கூடிய உறவு எப்படி பிளவுக்கு வழி நடந்துச்சுன்னு சொன்னா, யோசிக்கிறான், ஒருவேளை இவனுக்கு 10000 சொன்னதுனால நம்மள ராஜாவா இல்லைன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு எண்ணத்தின் ஓட்டங்களை அவன் கட்டாமல் அந்த குள்ள நரிக்கும் அது சிறு நரிக்கு இடம் கொடுத்தான் பாருங்க. அது பெரிய விளைவை கொண்டு வந்துச்சு. என்ன விளைவை கொண்டு வந்துச்சு தெரியுமா? நெருக்கமான நண்பர்களையும் பிரிக்கக்கூடிய வல்லமை இந்த யூகத்திற்கு உண்டு. அசம்ஷன், நல்ல நட்பு தான், ஆனா பிரிஞ்சு போச்சு. அந்த உறவை மட்டுமல்ல, அதை சார்ந்த அனைத்தையும் வெறுக்க பகைக்க செய்யும். இது அந்த உறவை மாத்திரம் அது பகைக்காது, வெறுக்காது. அது கூட யாரெல்லாம் லிங்க்ல இருக்கிறாங்களோ, எந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தோ எல்லாத்தையும் பிளாக்.
யாரெல்லாம் அவங்க கூட லிங்க்ல இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அவ்வளவுதான், பிளாக் லிஸ்ட் எல்லாம் வந்துடும். சரிங்களா? யூகம் செய்த தவறு என்பதை நிரூபிக்கக்கூடிய சூழல்கள் வந்தாலும் அந்த எதிர்மறையான எண்ணங்களே மேலோங்கி நிற்கும். தாவீது சொன்னாரு, நான் ஒரு தெல்லு பூச்சி ராஜாவே, உங்களுக்கு எதிராக நான் நிக்க போறேன் அப்படின்னா நம்ப மாட்டேன்னுது. இல்ல ஒத்துக்க முடியாது. சரிங்களா? இப்படி அவன் தப்பா நடக்கல, விரோதமா இல்லன்றத சொன்னா கூட எதிர்மறை எண்ணங்கள் என்ன செய்யணும், மேலோங்கி நிற்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய நேரத்துல உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது இந்த யூகம் தான். எத்தனை முறை ஒரு கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ள யாரோ ஒரு நபர் பேசியிருப்பாங்க, இந்த மனைவி ஏன் அவங்க இவ்வளவு நேரம் அவங்ககிட்ட பேசுறாங்க, ஒரு சந்தேகம் எழுப்புதா இல்லைங்களா? ஏன் இத்தனை மணிக்கு லேட்டா வராங்க, லேட்டா வர்றதுக்கு முன்னாடி இந்த போன் வந்துச்சு, அப்ப ஏதோ லிங்க் போய் அப்படின்ட்டு இவங்களா யோசிச்சு அந்த நெருக்கமான நட்பையும் உறவு என்ன செய்யறாங்க, பிரிந்து போய் விடுகிறாங்க, பகைமையை வளர்த்துக்கிறாங்க, எதிர்மறையான எண்ணங்கள் மேலோங்கி நிற்க ஆரம்பிக்கிறது. பாத்தீங்களா? அப்ப அந்த குழி நரி அல்லது சிறுநரி என்பது எவ்வளவு கனி அப்படியே பூத்து குலுங்கக்கூடிய ஒரு விஷயம், கனி தரக்கூடிய வாய்ப்பு, ஆனா அப்படியே வராதபடிக்கு அது எவ்வளவு தடை செய்கிறது நம்ம செய்யறோம் பார்க்கிறோம். சரிங்களா? கடைசியா 4ஆம் சம்பவத்தை வாசி நம்ம முடிக்கலாம் பாருங்க. 4ஆம் சம்பவம் எங்கன்னு சொன்னா, மிரியாம் வாழ்க்கையில் இருந்து. யாருன்னு சொன்னா மிரியாமின் வாழ்க்கையில் இருந்து என்ன ஆகும்? எந்த அதிகாரம் சொன்னா 12ஆம் அதிகாரம் 1, 2, அப்புறம் 10. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ ஆகிய மோசையை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையோ கர்த்தர் என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைங்க, வேற எங்கேயும் கிடையாது, இப்ப வெளியெல்லாம் கிடையாது, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. மிரியாம், ஆரோன், மோசே 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப 2 பேரை பிரிச்சுட்டாங்க, 2 கூட்டணியா. ஒரு பக்கம் ஆரோனும் மிரியாம் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் மோசே இருக்கிறாங்க. சரிங்களா? என்ன 2 பேரும் செய்யறாங்க பாருங்க. கர்த்தர் மோசையை கொண்டுதான் பேசினாரா, ஏன் எங்களை கொண்டு பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன தீர்க்கதரிசி இல்லையா மிரியாம, ஆரோன் ஒரு ஆசாரியன் இல்லையா, அப்ப எங்களை கொண்டு பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோபம் கொள்றாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. ஏன் எரிச்சல் அடைஞ்சாங்க தெரியுமா? அந்த வசனம் வாசிக்கிறோம். மோசே திருமணம் செய்திருந்த எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் அவங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்ப பிரச்சனை எங்க? மோசே அண்ணன், தம்பி, அக்கா, சகோதரி. சரிங்களா? இந்த 3 பேருக்குள்ள ஒரு விரிசல் வர ஆரம்பிக்குது. யாராலும் சொன்னா மோசே கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மனைவியினால. இப்ப இருக்கக்கூடிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்பயும் நடந்திருக்கு, அப்படிதானே? சரிங்களா? என்ன விஷயம் பாருங்க அப்படின்னு சொன்னா, இது ஆனா உண்மை கிடையாது, இவங்களா ஒரு கெஸ் பண்றாங்க. அந்த கெஸ்ஸிங்கால அந்த பிரச்சனை. என்ன கெஸ் பண்ணாங்கன்றதை நான் வாசிக்க விரும்புறேன் பாருங்க. தீர்க்கதரிசிகளும் முற்பிதாக்களும் என்ற புத்தகத்துல சாப்டர் 33 எழுதுறாங்க, நான் வாசிக்கிறேன். ஓகே. சிப்போராலின் மீதான மிரியாமின் வெறுப்பிற்கான தலையாய காரணம் இங்கு இருந்தது. மோசையோட மனைவி பேர் சிப்போரால். சிப்போரால் மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு இந்த அம்மாக்கு. ஏன்னு சொன்னா, அவளுக்கும் ஆரோனுக்கும் அலட்சியம் காட்டப்பட்டு விட்டது என்றும் யூகமான குத்தலினால் அதற்கு மோசையின் மனைவிதான் காரணம் என்று அவள் கருதி, முன்போல அவர்களை ஆலோசனைக்கு அழைப்பதிலிருந்து சிப்போராலின் செல்வாக்குதான் மோசையை தடுத்து விட்டது என்று மிரியாம் முடிவு செய்தார். முன்ன போல மோசை என்ன செய்யலன்னா, ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிடல போல இருக்கு. நேரடியா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துடுறாப்புல. உடனே மிரியாம் யோசிக்கிறாப்புல, என்ன முன்னாடி எல்லாம் அண்ணன் நம்மளை கூப்பிடுவாரு, பேசுவாரு, டிஸ்கஸ் பண்ணுவாரு, இப்ப இந்த பொண்ணு வந்ததுல இருந்தா டிஸ்கஸ் பண்றதே இல்லை. அப்ப அண்ணன் நல்ல அண்ணன் தான், பிரச்சனை யாரு? சிப்போரால் தான் பிரச்சனை. சரிங்களா? என்னைக்கு சிப்போரால் வந்தாலும் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அண்ணன் நம்ம பெட்டர் பாசமா இல்ல, அண்ணன் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலன்றத ஒரு லிஸ்ட் போடுறாப்புல. 70 மூப்பர்கள் நியமிக்கின்ற காரியத்தில் மிரியாமும் ஆரோனும் கலந்து ஆலோசிக்கப்படவில்லை. மூப்பர்கள் நியமிக்கணும் 70 பேரை. மிரியாமையும் கூப்பிடல, ஆரோனையும் கூப்பிடல மோசே. சரிங்களா? மோசையினால் அவருடைய மாமனாரின் ஆலோசனையும் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? மோசஸ் இவங்களை கூப்பிடலான்னா சிப்போரோட அப்பா ஜெத்ரோ இருக்காரு இல்லையா, ஜெத்ரோ சொன்ன ஆலோசனையை கேட்டுறாரு. சரிங்களா? ஆரோன், மிரியாம் ஆகியோரின் இருதயங்களில் பெரும் தலைவனான மோசேயிடம் இருந்து இத்ரோவின் செல்வாக்கு அவருடைய செல்வாக்கை விட அதிகரித்து விட்டது என்னும் ஒரு பயத்தை அவர்களுக்கு எழுப்பினது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த அம்மா வந்துச்சு கல்யாணம் பண்ணிட்டு, அந்த அம்மா பேச்ச கேட்கிறாரு, அந்த அம்மாவோட அப்பா பேச்ச கேட்கிறாரு, கடைசியில் நம்மளால அந்த அண்ணன் மதிக்கிறதே இல்லப்பா,
காரணமே இந்த சிப்போரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிப்போரால மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மனசை ஓட்ட விடுறாங்க. அவதான் காரணம், அவதான் காரணம். ஆனா அவ காரணமே கிடையாது. ஆண்டவர் தான் மோசே கிட்ட பேசுறாரு, மோசே அப்படியே செய்யறாரு, அவ்வளவுதானே தவிர சிப்போராலோட எந்த ஒரு ஆலோசனையும் கிடையவே கிடையாது. அப்ப என்ன நடக்குது பாருங்க, இவங்க அந்த யூகத்தை அனுமதிச்சதுனால என்னாச்சு பாருங்க. மிரியாமுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மிரியாமின் மீது தேவ கோபம் மூண்டது. மிரியாம் குஷ்டரோகி ஆகி சரீரத்தில் வேதனை அனுபவித்தார். பாளையத்திற்கு புறம்பே 7 நாள் தள்ளப்பட்டு மனவேதனை அடைந்தாள். இஸ்ரவேலரின் பயணத்தில் தாமதம் ஏற்பட்டது. பாருங்க, தீர்க்கதரிசியா இருந்த மிரியாமுங்க, பாட்டு பாடி ஆண்டவரை தொழுகை செய்த மிரியாம் இன்னைக்கு பாளையத்திற்கு புறம்பே 7 நாள் சரீர ரீதியா கஷ்டப்படுறான், மன ரீதியா கஷ்டப்படுறான். குடும்பத்திற்குள்ள ஒரு பிரிவினை அங்க என்ன செய்யறாது, அனுமதிக்கப்பட்டுச்சு இவருடைய சிந்தனைனால. அப்ப யூகம் எவ்வளவு பெரிய விஷயத்த ஏற்படுத்தி பாத்தீங்களா? அப்ப என்ன ஆவிக்குரிய பாடம் அப்படின்னு சொன்னா, யூகம் தனக்கு முதலிடம் தராததால் சுயம் காயம்பட்டு பிரிவினை ஏற்படுத்தக்கூடும். என்ன டிஸ்கஸ் பண்ணல, என்ன கூப்பிடல, எனக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்கல, எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அப்ப ரைட்டு இதுதான் அவங்க இப்படிதான் போறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அதுவா கெஸ் பண்ணி சுயம் அங்க டச் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணுது, பிரிவினை ஏற்படுத்தும். தனக்கான அங்கீகாரத்தை அனைவர் முன் நிர்பந்திக்க செய்யும். எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் மோசே கொண்டுதான் பேசுவாரா, ஏன் நாங்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யுதுன்னு சொன்னா, நான் யார் தெரியுமா, எனக்கும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்க ஆசைப்படுது. ஆனா என்ன பிரச்சனை வருது, சரீரம் மற்றும் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, 4 சம்பவங்கள் பாக்குறோம். இந்த 4 சம்பவத்திலையும் நடக்காத ஒரு விஷயத்த, நடக்க போகாத ஒரு விஷயத்த, உண்மையாகவே அப்படி இல்லாத ஒரு விஷயத்த இப்படித்தானோ, இப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு அவங்க யூகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூகம் என்கிற குழி நரிகள், சிறு நரிகள் எவ்வளவு பெரிய சமாதானத்தை எடுத்து போயிட்டு, எவ்வளவு பெரிய பிரிவினையை கொண்டு வந்தது, எவ்வளவு பெரிய தாமதத்தை அவங்க பயணத்துல ஏற்பட்டுச்சு. சரிங்களா? நம்ம நல்லா இருந்தா இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் சாதிச்சிருக்கலாம். ஆனா இப்படி மிரியாம் போல கொஞ்சம் கெஸ் பண்ணதுனால 7 நாள் தாமதம் ஆகி போச்சு. நானும் கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. என்னால நிறைய தாமதங்கள் குடும்பத்துக்கு வருது, என் சபைக்கு வருது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வரதான் செய்யுது. சரிங்களா? அப்ப என்ன நடக்குது, அதான் நெகேமியா புத்தகத்துல வாசிக்கும் போது சொல்லுவாரு, ராஜா கேட்பாரு, ஏன் நெகேமியா துக்கமா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல. இதெல்லாம் உண்மையே கிடையாது. ஆனா நம்ம மனசுக்குள்ள நாமள என்ன செய்யறோம்னு சொன்னா வர வைத்திருக்கிறோம். சரிங்களா? ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன், நீங்க எனக்காக வாசிக்க முடியும், நான் கேட்டுக்கொள்றேன். என்ன இது அழகா என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு இந்த உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்குவோம். நிறைய பேர் நம்ம கார் ஓட்டிட்டு போவோம், கார்ல அப்படிதானே, இந்த ஹைவேஸ்ல கார் ஓட்டும் போது நமக்கு முன்னாடி ஒரு கார் வேகமா போயிடும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அந்த காரை எப்படி நமக்கு முன்னாடி ஓட்டலாம், நமக்கு போட்டியில் அவன் சொல்லிட்டு அவனை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம அவனை சேஸ் பண்ணா நமக்கு ஒரு சந்தோஷம், பத்தியா என்ன ஸ்பீட்ல நீ போன, நான் வந்துட்ட பத்தியா அப்படின்னு நம்ம உட்காந்துரும். திடீர்னு அவன் மேல போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தாண்டா எப்படி போறான் விடக்கூடாதா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், திரும்ப வேகம் எடுப்போம். யோசிச்சு பாருங்க, அவன் ரோட்ல எங்கேயோ போயிட்டு இருக்கான், நான் எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், அவன் எனக்கு போட்டிக்கு நான் வந்தான், அவன் வரவே இல்லை. ஆனா நானா அவனை விடக்கூடாது, நான் தான் சேஸ் பண்ணணும், நான் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா, நானா உன்னை கற்பனை பண்ணி அதுக்குள்ள போறேன், அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதைதான் பைபிள் அழகா சொல்லுது பாருங்க. லேவியராகமம் 26:17 வாசிங்க யாராவது. லேவியராகமம் 26:17 ரொம்ப அற்புதமான வசனம், நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். பாருங்க, உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். இந்த வசனம் கடைசி வார்த்தை, துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் பைபிள் சொல்லுது, யாருமே துரத்த மாட்டாங்க, ஆனா ஓடிட்டே இருப்பாங்க. ஐயோ ஏதோ நடக்குது, ஏதோ எனக்கு வருது, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு என்ன செய்வாங்க, துரத்துவார் இல்லாதிருந்தும் அவங்க ஓடுவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில துரத்துவார் இல்லாதிருந்தும் எத்தனை விஷயங்களுக்கு நம்ம பயந்து ஓடிட்டு இருக்கிறோம், எத்தனை விஷயங்களுக்கு நம்ம அஞ்சு நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறோம். பாருங்க 36வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 36வது வசனம், அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். எது ஓட்டுமா, ஒரு இலை அசைஞ்சா கூட ஐயோ ஏதோ நடக்க போகுதுடா. சரிங்களா? அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். சரிங்களா?
நம்மளை யாருமே துரத்த மாட்டாங்க. எதுவுமே நம்மளை சுத்தி நடக்க போறது கிடையாது. ஆனா இவன் ஐயோ நடந்துருமோ, வந்துருமோ, இது வந்துருமோ, அது நடந்துருமோ இப்படின்னு பயந்து பயந்து யோசிச்சு யூகம் பண்ணி இந்த குழி நரிக்கு நல்லா தீனி போட்டு வளர்ந்துட்டாப்புல. அந்த பிஞ்சியும் காய் என்ன பண்ணுது, அதை நல்லா கெடுத்து போட்டுது. ஏன் இந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப உறவிலையும் சபையிலையும் இதை போல சூழல்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கல, ஆனா என் பிடிச்சவனோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு என்ன சொல்லி என்ன யோசிக்க தோணும்? அதெல்லாம் அவன் வந்தவொடனே என்னன்னு கேட்கணும், என்ன சொன்னாப்ல என்னை பத்தி முதல்ல கேளு. ஏன்னா எனக்கு அவங்க பிடிக்கல, எனக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்கள்ட்ட. அப்ப எதை பத்தி பேசுவாங்க? என்னை பத்தி தானே பேசுவாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் சொன்னாரோ என்னை பத்தி? சொல்லுங்க சிஸ்டர், என்னை பத்தி எதாவது சொன்னாரா? சொல்லிடுவாரு கண்டிப்பா. நம்மளா யோசிச்சு நம்மளா ப்ராசஸ் பண்ணி, சரிங்களா, நிறைய விஷயங்களை என்ன செய்யறோம், நம்ம ஓட விட்டுறோம். அப்ப இந்த யூகம் என்கிற குள்ள நரி எவ்வளவு பெரிய வேலை செய்து பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில துரத்துவார் இல்லாத இருந்தோம். அடிக்கடி ஏதாவது இங்க கையில ஏதாவது ஒரு கட்டி வந்துடும். அப்ப என்னோட ஒய்ஃப்ட கேட்பாங்க, நர்ஸ் ஆகிறதுனால கேட்பேன், என்னம்மா கட்டின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, சும்மா குழப்பு கட்டிதாங்க. நான் உடனே கேட்பேன், ஏமா சின்னல செக் பண்ணி பாருமா, ஏன்னா கேன்சர் கட்டியா இருக்கு போமான்னு. எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, எதை யோசிச்சாலும் பெருசா தான் யோசிக்கிறீங்க நீங்க, எதை யோசிச்சாலும் பெருசா தான் யோசிக்கிறீங்க. ஒரு பிரச்சனை கொழுப்பு கட்டினா உடனே நீங்க எங்க போயிட்டீங்க, இது எங்க கேன்சர் கட்டியா இருக்க யோசிக்கிறேன். ஏங்க உங்க மனசு ஒரு பாசிட்டிவா யோசிக்காதே கேட்பாப்பல, சரிங்களா? என்ன ஒரு பயம் நமக்கு இல்ல, யாராவது ஒரு கட்டி வந்தாலே இது கேன்சர் கட்டியா இருக்குமோ, இது எதனா பிரச்சனை வந்துருமோ. அப்ப என்ன ஆகுது பாருங்க, நம்ம மனதின் ஓட்டமே நம்மளை பலவீனத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப இந்த மனதை எப்படி ஜெயிக்கிறது பாருங்க. இந்த இந்த வாசகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூகம் என்பது என்னன்றத எலன் ஒயிட் அழகா எழுதுறாங்க பாருங்க. மனிதர்களின் மனங்களை சாத்தான் கட்டுப்படுத்தும் போது உண்மையான நோக்கங்களை கூட தவறாக புரிந்து கொள்ளும்படி பொறாமையும் சந்தேகத்தையும் எழுப்பி விடுவான். When Satan controls the mind of men, he will excite envy and suspicion, which will misconstrue the very best intentions. பாத்தீங்களா? நல்ல நோக்கத்துக்காக தான் நமக்கு செஞ்சிருப்பாங்க, நன்மைக்காக தான் நமக்காக செஞ்சிருப்பாங்க. ஆனா ஏன் தெரியுமா சொன்னாங்க அவங்க? அப்பயே எனக்கு தெரியும், அப்ப புரியல, இப்ப புரிஞ்சது எனக்கு. அப்படி நம்ம என்ன செய்வோம்னா, நல்ல நோக்கங்களை கூட நம்ம மனதின் நிறைய கிறிஸ்துவை கொண்டு கட்டாத பட்சத்துல சாத்தான் ஆளுகை செய்கிற பொழுது நல்ல விஷயங்களை கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், தப்பா புரிஞ்சுக்குவோம், சந்தேகத்தை அதுல எழுப்ப செஞ்சிருவோம். அதனால நம்முடைய மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்பது எவ்வளவு அவசியம் பாத்தீங்களா? சரிங்களா? ஓகே, கடைசியா இந்த தவறான யூகத்திற்கு என்ன ரெமெடி, எப்படி மேற்கொள்ளலாம்? எனக்கு மனசுக்கு அப்படி நிறைய எண்ணம் வந்துகிட்டே இருக்கு பிரதர், நிறைய விஷயங்கள் உண்மைதான் இல்லை, ஆனா நானா யோசிக்கிறேன், நானா நிறைய பில் பண்ணிட்டு இருக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னு யாராவது இருப்பீங்கன்னா, இல்ல யாருக்காவது அப்படி யோசனை இருக்குன்னு சொன்னா தீர்வு என்ன அப்படின்றத சாமுவேல் வாழ்க்கையிலேருந்து படிக்கலாம். சரிங்களா? சாமுவேல்கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு நீங்க எங்களை ஆளாதபடிக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கறாங்க. உடனே சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க, ஒருவேளை என்னதான் தள்ளுறாங்களோ, ஒருவேளை என்ன பிடிக்கலையோ அப்படின்னா அவனோட மனசுக்குள்ள 1000 எண்ணம் வருது. உடனே என்ன தெரியுமா செய்யறாங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. சாமுவேலிற்கு எதிராக எவ்விதமான குற்றச்சாட்டும் செய்யப்பட்டிருக்கவில்லை. அவனுடைய நிர்வாகத்தில் இருந்த நேர்மையையும் ஞானத்தையும் அனைவரும் ஒப்புகை செய்திருந்தனர். ஆனால் அந்த வேண்டுகோள் அவன் மீது உண்டான ஒரு கண்டனம் என்ற அவனை நீக்குவதற்கான ஒரு நேரடியான முயற்சி என்பதையும் வயது முதிர்ந்த தீர்க்கதரிசி கண்டான். அப்படி இருந்த போதிலும் அவனுடைய உணர்ச்சிகளை அவன் வெட்டி காட்டவில்லை. அவன் அவமரியாதையாக ஒன்றையும் கூறாமல் அந்த காரியத்தை ஜபத்தில் கர்த்தரிடத்திற்கு கொண்டு சென்று அவரிடமிருந்து மட்டும் ஆலோசனை தேடினான். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் வந்து சாமுவேல் எனக்கு வேண்டாம், எங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் என்னடா பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணனா, நான் என்ன அப்படின்னு ஏன் இவெல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க, நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி எனக்கு எதிராக வராங்க, பல எண்ணங்கள் வருவதற்கு இடம் கொடுக்காம நேரம் எங்க தெரியுமா போனா, அந்த காரியத்தை ஜபத்தில் கர்த்தரிடத்திற்கு கொண்டு சென்று அவரிடமிருந்து மட்டும் ஆலோசனை தேடினான். ஆண்டவரே, என் மனசுக்குள்ள இப்படி எண்ணங்கள்லாம் ஓடுது ஆண்டவரே, என்னால இதை ஸ்டாப் பண்ண முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு அந்த ஜெபத்துல அவரை பற்றி கொள்கிறான். சரிங்களா? பாருங்க, இதே உதாரணத்தை தான் எரேமியாவும் செய்வார். எரேமியா 20:12 வாசிக்கிறோம், ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன்.
ஆண்டவரே எனக்கு பல விஷயங்கள் வருது ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப ஒரே வழிங்க, சிறுநரிகள் போன்ற இந்த எண்ணங்களை, யூகம் போன்ற இந்த தவறான குணத்தை நம்ம எண்ணங்களை வளர்க்கிற பொழுது அந்த திராட்சை தோட்டத்துல கனி கொடுக்காதபடிக்கு கெடுக்க செய்கிறது. எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா ஏசப்பா ஹெல்ப் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எந்த எண்ணங்களையும் சிறைப்படுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குதா, என்ன நானே குறிச்சு எதிர்காலத்தை குறிச்சு பயப்படுறேன், எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, என் ஃபேமிலிக்கு எதனா ஆயிடுமோ, என் பிள்ளைகளுக்கு எதனா ஆயிடுமோ, இவங்க இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல போட்டு பல எண்ணங்கள்னால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமா. ஒருவேளை சின்ன பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கலாம், ஆனா வயசானவங்க பல விஷயங்களை யோசிப்பாங்க. ஏன் இந்த வார்த்தை இந்த பொண்ணு சொல்லுச்சு, இதான் இருக்குமா அப்படின்ற பல விஷயங்கள் அவங்களை யோசிச்சு யோசிச்சு சமாதானத்தை இழந்து போயிடுறாங்க, பிரிவினைகளுக்குள்ள போயிடுறாங்க, தேவன் பேர்ல நம்பிக்கை இழந்துடுறாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, இந்த யூகம் எவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வரும், பட் there is a solution. இதை அப்படியே நீங்க என்கிட்ட வாங்க, நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுடைய மனது நிறைய என்ன செய்யறேன், கட்டுவேன். சரிங்களா? ஆவியானவர் என்னுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு நம்பிக்கையும் நிச்சயத்தையும் ஆண்டவர் பேர்ல ஒரு நல்ல எண்ணத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தாமே நமக்கு என்ன செய்யறாருன்னா உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், இந்த யூகம் என்கிற குழி நரி, சிறு நரிய நம்ம என்ன செய்வோம், பிடிச்சு அதை கட்டி வச்சு அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். சரிங்களா? அதை ஆண்டவர் அதை செய்வார துரத்தி விட்டு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையும் பிரிவினைகள் இல்லாத ஒரு நல்ல உறவையும் நட்பையும் பேணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராங்க. ஆமென். முடிவு ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் ஓகே, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க படுகிற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறதுக்காக கூட உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர், இந்த நாளிலும் எங்களுடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிற, எங்களுடைய குடும்பத்திலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய, எங்களுடைய உறவுகளிலே கசப்பை, பகைமையை, வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு குணம் யூகம் ஆண்டவரே, கெஸ் பண்றது ஆண்டவரே. இந்த யூகத்தை நாங்க நிறைய நேரத்துல வளர்த்து இப்படி கெஸ் பண்ணி நிறைய நேரத்துல பல விளைவுகளை சந்திச்சிருக்கிறோம். எத்தனை பேர் சந்திச்சாங்கன்றத பைபிளையும் நாங்க படிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவருடைய வார்த்தையின் பேர்ல நம்பிக்கை இல்லாததும், ஆண்டவர்கிட்ட போய் கொடுக்காத ஒரு மனசும், ஆண்டவருடைய வார்த்தையில நான் பழகாததுதான் தகப்பனே காரணம். அதனால இன்னைக்கு எங்களோட கூட பேசுறது நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. நாங்க எதிர்காலத்தை நினைத்தோ, கடந்த காலத்தை நினைத்தோ, நடக்கக்கூடிய சம்பவங்களை நினைத்தோ நாங்கள் எதையும் யோசித்து அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ நாங்கள் என்னாத படிக்க தகப்பனே, எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் ஆளுகை செய்வார். அவர் சரியான காலத்திலே சரியானதை செய்வார் என்ற நம்பிக்கையினாலே நாங்கள் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்க பேர்ல எங்களுடைய நம்பிக்கையை வைக்க, உங்களிடத்துல எங்களுடைய குறைகளையும் கஷ்ட கவலைகளையும் நாங்கள் சொல்லி, உங்களிடத்துல எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லுவதற்கு எங்க மனசை ஆயத்தப்படுத்துங்க. எங்களுடைய மனதிலே சமாதானத்தை சந்தோஷத்தை தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய குழுவையும் ஆசீர்வதிங்க. இதுக்கு உதவி செய்கிற எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க பிதாவே. எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் முழு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தவரை மறவாதே. கடைசி கால ஊழியத்தின் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம் அனைவரும் பகிர்ந்து கொண்ட காலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நன்றி.